அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து ஆதி அப்போஸ்தலர் ஊழிய மேன்மைகளும் விளைவுகளும் என்கிற தலைப்பிலே 3வது பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ளாக இருந்துதான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை 3வது செய்தியாக தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே ஒரு பக்கத்துல பொறாமையினால் நிறைந்த ஜனங்கள், இன்னொரு பக்கத்துல பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நடத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள். இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் நடந்த காரியங்களை தான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அந்த பொறாமை வருவதற்கு காரணம் என்ன, அந்த பொறாமை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்போ பொறாமையினாலே நிறைந்த அந்த சதுசேய சமயத்தார் யூதர்கள் அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். சிறைச்சாலையிலிருந்து கர்த்தருடைய தூதன் அவர்களை விடுவித்து அவர்கள் வசமாய் அந்த தருணத்திலும் கூட ஒரு கிரேட் கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லி அதை கேட்டுட்டு அவங்க அதிகாலையில எங்க போயிட்டாங்க? தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. சரி, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டுல சிறைச்சாலை அப்படிங்கிற அந்த வார்த்தை 3 விதமான கிரேக்க பதங்களில் இருந்து நமக்கு ஒரே வார்த்தை தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, எத்தனை விதமான வார்த்தை? கிரேக்க பதத்துல 3 வார்த்தை, செரேசிஸ், புலோகே, டெஸ்முட்டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தைகள். இந்த 3மே தமிழ்ல எப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க? சிறைச்சாலை அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுல இந்த டெஸ்மோட்டேரியன் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 4 இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கிரேக்க பதம் எத்தனை முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது? 4 முறை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 23ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மொத்தம் 3 சம்பவங்களில் 4 முறை இந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த வேத பகுதிக்குள்ள 2 முறை இருக்கிறது. இந்த டெஸ்முட்டோரியன் அப்படிங்கிறது பிரிசன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இதனுடைய அந்த சீரியஸ்னஸ் தெரியணும்னா, இத சமீபத்துல பெராயா அப்படிங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ், ஒரு மாநிலம், சவக்கடலுக்கு பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கும். உங்க வேதாகமத்தினுடைய மேப்பை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல பெராயான்னு ஒரு பகுதி இருக்கும் பாருங்க. பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் பெத்தானியா அதுக்கு கீழே இருக்கா? அந்த பகுதியில ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. அந்த அகழ்வாராய்ச்சியில இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பக்கூடிய ஒரு கட்டிடத்தினுடைய சிதிலமடைந்த பகுதி கிடைத்தது. அதுக்கு டஞ்சன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அப்படின்னா இருட்டு அறை. அதுல அதாவது சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற மனிதனுடைய கால்களை மாட்டி வைப்பதற்காக அங்க 2 ஹோல் இருக்குது. அப்போ 4 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த டெஸ்மோட்டேரியன் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தத்தின் அடிப்படையில் சிறைச்சாலை என்பது யோவான் ஸ்நானகன் காலத்தில், இந்த அப்போஸ்தலர்களின் காலத்தில், பின்னாட்களில் பிலிப்பு பட்டணத்தினுடைய சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் மாட்டியிருந்த அந்த பவுலும் சீலாவின் அந்த சம்பவத்தில், இந்த 3 சம்பவத்திலையுமே சிறைச்சாலை என்று சொல்லும்போது அது இருட்டு அறையையும் கால்களை அங்கே மாட்டி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய
வேண்டிய காரியங்களோடு கூடிய சிறைச்சாலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 3 பகுதியிலுமே 3 சம்பவங்களுமே எந்த மாதிரிதான் சிறைச்சாலை? பவுலும் சீலாவை குறித்து சொல்லும் போது நமக்கு தொழுமரத்தில் மாட்டி வச்சிருச்சுன்னு தமிழே இருக்குது, அதனால நமக்கு தெரிஞ்சது. ஆனா அது எப்படி அதே ஒரு சிறை அமைப்பை உடையதா இருந்ததோ அதே போன்ற ஒரு சிறை அமைப்பு தான் இந்த 21ஆம் வசனத்திலேயும் 23ஆம் வசனத்திலேயும் எழுதியிருக்கு. 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். அந்த இடத்துல அடுத்தது 23ஆம் வசனத்துல சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் அடிப்படையில வெறுமனே அடைத்து வைக்கிற ஒரு இடம் அல்ல, அது இருட்டு அறையாகவும் கால்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இழுத்து வைத்து அங்க இருக்கிற ஹோல மாட்டி வச்சுட்டாங்கன்னா அவர்கள் நிற்க முடியாது, அவர்கள் வலியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாகவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்கன்னா ஏதோ காலையில கொண்டு போய் ஜெயில வச்சிருந்தாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க, பிறகு ஆண்டவர் அவங்களை விடுவிச்சு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தது நிமித்தம் மிகுந்த பாடுகளுக்குள்ளாக இருந்தார்கள். நம்ம பொதுவான சிறைச்சாலை அப்படிங்கிற வார்த்தையை படிக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிந்திருக்கிற விதத்திலே நாம் சிறைச்சாலையை மனதிலே கொள்கிறோம். ஆனால் உண்மையாகவே இங்கே அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பின்னாட்களில் எப்படி தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருந்தார்களோ அப்படி போன்ற ஒரு டஞ்சன் என்று சொல்லப்படுகிற சிறைச்சாலையிலே தான் இவர்களும் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய உண்மைகள் நமக்கு சொல்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் சிறைச்சாலை எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிளா தான் அந்த பெராயா அப்படிங்கிற ப்ராவின்ஸ்ல இருந்த அந்த சிறைச்சாலை அகழ்வாராய்ச்சியில் இருந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்ததினாலே இந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைத்த மேன்மை என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் சிறைச்சாலையில பிடித்து என்ன செய்யப்பட்டாங்க? அடைக்கப்பட்டாங்க. அந்த சிறைச்சாலை எப்படி இருந்துச்சு? சும்மா கூட்டமா எல்லாரையும் கொண்டு போய் விட்டு பூட்டி வச்ச மாதிரி இடம் இல்ல. அவருடைய கால்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இழுத்து கட்டப்பட்டு அதன் அடிப்படையில அவர்களுக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தது. இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது இன்னும் 2 காரியங்களை கூட சொல்லிடுறேன். இந்த டெஸ்பிட்டோரியன் அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க வேதாகமத்தில் 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை? 4 முறை. பழைய ஏற்பாட்டில் எத்தனை முறை? 7 முறை. அந்த 7 முறையும் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த இடத்தை குறித்தும் சிம்சோன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை குறிக்கிற இடத்திலும். அப்போ இந்த கிரேக்க பதத்தின் அடிப்படையில முழு வேதாகமத்திலேயும் இந்த சிறைச்சாலை அப்படின்னு சொல்லும்போது 1 யோசேப்பு, 2 சிம்சோன், 3 யோவான் ஸ்நானகர், 4 அப்போஸ்தலர்கள், 5 பவுலும் சீலாவும், இப்படி ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் மாத்திரமே இந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு தூரம் இந்த அப்போஸ்தலர்களை அவர்கள் வேதனைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? வேதனைப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்த அவர்களை தான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்தார். போன வாரத்தில் நான் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், அவர்கள் ஒரு நித்திரை மயக்கமாக இருந்திருக்கலாம். ஒரு மனிதன் தூங்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 1.5 மணி நேரம் ஆகுது. இந்த 1.5 மணி நேரம் அந்த டைம்ல தான் அவனை எழுப்பி இருக்க கூடும். யோசிச்சு பாருங்க, கால்கள் 2ம் வேதனைக்குள்ளாக அவங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க, அப்படி சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க, பாதி தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த தருணத்திலும் கூட அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று. நல்லா கவனிங்க, நமக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி இந்த இயேசுவை பின்பற்றினார்கள் என்றால், தங்களுக்கு வந்த நெருக்கமான சூழல்களுக்கு மத்தியிலேயும் தங்களுக்கு வந்த பாடுகளுக்கு மத்தியிலேயும்
அவர்கள் கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணுகிறதிலே கவனமாக இருந்தார்கள். அப்போ தேவாலயத்துக்கு போனாங்கன்னா சும்மா அவங்கள அப்படியே இப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, சில அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. சாயந்தரம் ஆனா அவங்க என்ன செஞ்சுறாங்க, விட்டுறாங்க. அப்படி இந்த சிறைச்சாலையில கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டு விடல. அவர்கள் மிகுந்த சித்திரவதைகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்தித்த தருணத்திலும் கூட அவர்கள் வசமாய் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய சபையின் மக்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்ப்பார்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஒரு பக்கத்துல இந்த ஜனங்கள்கிட்ட இவ்வளவு கடுமையான சூழல்ல கூட செயல்பட வேண்டிய அவசியத்தை குறித்து எதிர்பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு அனுகூலமான காரியங்களை தந்துட்டு நம்ம செயல்படுவோம் எதிர்பார்த்திருக்கும் போது, ஆனா அதற்கு ஏற்றார் போல நாம செயல்படாம நாம் உலகத்திற்குரியவர்களாக வாழும் போது அது எந்த விதத்திலும் அது தேவனுடைய பார்வையில பிரியமானதாக இருக்காது. அடுத்தது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அங்கே கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கல்லறையின் கல் தேவதூதனால் புரட்டப்பட்டு வெளியே காவலர் இருக்கும் போதே உயிர்த்தெழுந்த இயேசு கலிலேயாவுக்கு போயிருந்தார். அப்படி போல சிறைச்சாலையில் மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருந்த நிலையில் காவல்காரர்கள் வெளியே இருக்கும் போது, கதவுகளுக்கு முன்பதாக நிற்கும் போது, ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த சிறைச்சாலையில் இருந்தான் இந்த அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் போது அந்த கல்லறையிலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வெளியே வந்ததோ அப்படி போலவே கொஞ்சமும் குறையாம இங்கேயும் சிறைச்சாலை பத்திரமா பூட்டப்பட்டிருக்குது. காவல்காரர்கள் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, கதவெல்லாம் பூட்டிதான் இருக்குது. ஆனா உள்ள திறந்து பார்த்தா யாரும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. பின்னால வசனத்தில் வாசிக்கும் போது அப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே வருவதையும் காணோம் என்று அறிவித்தார். அங்கேயாவது கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருந்தது. கல்லறைக்கு உள்ள எட்டி பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடியது. ஆனா இங்க அப்படி இல்லை. கல்லறை எப்படி இங்க சிறைச்சாலை எப்படிதான் இருக்குது, பூட்டப்பட்டிருக்குது. ஆனா உள்ள யாருமே இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்தும் அவர்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களானாலும் சரி அல்லது சத்துருவானாலும் சரி, தேவனுடைய ஜனம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கூடாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை சிறைபிடிப்பதை தெரிகிறது. ஒருவேளை மனதின் அடிப்படையிலே இருக்கலாம், அல்லது எழுத்தின்படியாக இல்லாவிட்டாலும், அல்லது மனதின்படி அல்லது ஆவிக்குரிய ரீதியாக அந்த ஜனங்களை செயல்பட முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாயிலும் ஒரு காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன? எவ்வளவு சிறையிருப்பு பாதுகாப்பா பத்திரமா பூட்டப்பட்டிருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களை விடுவிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மனதின்படியான சிறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய சிறையாக இருந்தாலும் சரி, அல்லது எழுத்தின்படியான சிறையாக இருந்தாலும் சரி, அதை திறப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த பகுதிக்குள்ள நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரும்போது, இந்த வேத பகுதிக்குள்ள ஒரு கூட்டம் பொறாமையினால் நிறைந்து நடத்தப்படுகிறது, இன்னொரு கூட்டம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நடத்தப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்களும் நானும் எதினால் நிறைந்து நடத்தப்படுகிறோம்? பொறாமையினாலா அல்லது பரிசுத்த ஆவியினாலா? பரிசுத்த ஆவியினால நிறைந்து நடத்தப்படுகிறவர்களானால் நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்பதாக நம்மை துன்பப்படுத்துகிற காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒருவேளை பொறாமையினால் நிறைந்து நடத்தப்படுகிறவர்களாக இருப்போமானால் நமக்குள்ளே பாவ மன்னிப்போம் மனந்திரும்புதலும் அவசியம். எது அவசியம்? இந்த சூழலிலேயும் கூட அங்கே பரிசுத்தவான்கள் என்ன பிரசங்கம் பண்ணினாங்கன்னு பாருங்க. 31ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக
அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். அப்படின்னா பொறாமையினாலே நிறைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த சதுசேய சமயத்தாருக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட செய்தி என்னன்னா, நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளணும். அப்போ பொறாமையினாலே நிறைந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவை மனம் திரும்புதல். பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் அது நிறைவேறும். அல்லேலூயா. சரி, இப்படி சிறைச்சாலையிலிருந்து பாதி தூக்கத்துல இவர்கள் விடுவிக்கப்பட்டு அதிகாலையில திரும்பவும் தூக்கம் வர நேரத்துல எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னா தேவாலயத்துக்கு போனாங்க. எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயம் என்று சொல்லும் போதும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 2 கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹீரான் அல்லது நஹோஸ், அப்படி 2 வார்த்தை. நஹோஸ் என்பது பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிற வார்த்தை. இன்னும் சொல்லப்போனா உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமாகத்தான் மாற்றி வைத்திருக்கிறாராம். நஹோஸா தான் என்ன செஞ்சிருக்கிறாராம்? மாற்றி வைத்திருக்கிறாராம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவாலயம் என்கிற பதம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல. ஒருவேளை சாலமோன் மண்டபத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். இப்போ அந்த சாலமோன் மண்டபத்துல இவங்க எல்லாரும் போதகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேவாலயத்துல வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் பேருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தேவாலயத்தினுடைய காவலாளி, சேனை தலைவன், அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் வேலை. என்ன வேலை? காலையில பலி செலுத்த வேண்டிய வேலை. காலையில என்ன செய்யணும்? பலி செலுத்த. யோசிச்சு பாருங்களேன், பொறாமையினால் நிறைந்திருந்த இவர்கள் தேவாலயத்திலே அலுவல்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தேவாலயத்திலே போய் பலிகளை செலுத்துவதை தவிர மீதி எல்லா வேலைகளையும் இவங்க செய்யறாங்க. சொல்றது புரியுதா? இவங்களுக்கு வேலை எங்க? தேவாலயத்தில். அங்க அவனுக்கு சேனை தலைவனுக்கு பேரே எப்படி போட்டிருக்கு பாருங்க, 24ஆம் வசனத்துல தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவன். அங்க இருந்தவங்க யாரெல்லாம்? ஆசாரியன், பிரதான ஆசாரியன். இவங்களுக்கு எல்லாம் எங்க வேலை? தேவாலயத்தில். தேவாலயத்தில் என்ன பண்ணணும்? இவங்க பலி செலுத்தணும். அப்போ பொறாமையினால் நிறைந்திருந்த பிரதான ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், அங்கே இருந்த தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவர்கள், அங்க எல்லாரும் அதுக்கு மேல இவங்களுக்கு கவனமே இல்லை. ஐயோ, தேவனுடைய ஆலயத்துல நம்ம பலி செலுத்தணுமே, காணிக்கைகளை செலுத்தணுமே, தேவனை ஆராதிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணமே அவனுக்குள்ள இல்ல. அவன் எதுல கவனமா இருக்கிறான்? பரிசுத்த ஆவியினால நிறைந்து நடத்தப்படுகிற இந்த அப்போஸ்தலர்களை குறிவைத்தே அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு இதயத்தை பெற்றிருக்கிறீர்களே, அப்படி பெற்றிருக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நடத்தப்பட வேண்டியது அவசியம். அவர் உங்களுக்குள்ளே தருகிற வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றாற்போல நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு வாழ வேண்டியது அவசியம். ஒருவேளை இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற பாவ இயல்பின் அடிப்படையில நீங்க மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து பொறாமை, மாய்மாலம், விக்கிரக ஆராதனை என்று வித்தியாசமான சுபாவங்களுக்கு இடம் கொடுப்பீர்களானால் நீங்கள் செயல்பட வேண்டிய பகுதிகளை நீங்க விட்டுட்டு வேற பகுதியில தான் உங்களுடைய கவனம் என்ன செய்யும்? நீங்க செயல்பட வேண்டிய காரியங்களுக்கு மேல உங்களுடைய கவனம் இருக்காது. சபையே கவனம். நீங்கள் மாமிச பாவ இயல்பினால் இயக்குவிக்கப்படுகிற போது நீ எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாயோ அதை குறித்து உனக்கு அக்கறை இருக்காது. உன்னுடைய கவனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிறைந்து நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்படி துன்பப்படுத்தலாம் என்பதுதான். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதிகாலையில போய் ஒரு பக்கம் இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். பலி செலுத்த வேண்டியவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா ஜெயிலுக்கு போறான், அந்த பிரிசனுக்கு போறான். போய் அங்க என்ன இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? போறாங்க. நான் சொல்றது புரியுதா? புரியுதா?
எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடுகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கணும், இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு. அப்போஸ்தலர்கள் அதிகாலையில போய் தங்களை நம்பி தேவன் தந்த கிருபையுள்ள வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தேவாலயத்தினுடைய பொறுப்புகளை பெற்றிருக்கிற பிரதான ஆசாரியனும் சேனை தலைவனும் சிறைச்சாலையில போய் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்துச்சு. அடுத்தாற் போல இவர்களை துன்பப்படுத்துவதற்கு இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரத்தில் தேவனுடைய சபையில நாம் வைக்கப்பட்டிருந்தால் சத்துரு நம்மை வஞ்சகமாக பாவ இயல்பினால் இயக்குவிக்கப்படுகிறவர்களாக மாற்றி நமக்கு அவசியமற்ற தேவையற்ற காரியங்களையே யோசிச்சு நம்முடைய மனதை கெடுத்து நம்முடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக முடக்கிப்பட்டு விடுகிறான். அப்படி அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ இயல்பின் அடிப்படையில் அல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு பிரயாசப்பட்டு நீங்கள் தேவனுக்கு ஏற்கும் விதத்திலே நடக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். அல்லேலூயா. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய எதுவும் தடுக்க முடியாது. 4ஆம் அதிகாரத்துல சட்டம் போட்டாங்க, மிரட்டினாங்க, பயமுறுத்தினார்கள். தடுக்க முடிஞ்சுதான் இல்ல. இங்க 5ஆம் அதிகாரத்துல கொடிய சிறைச்சாலையில போட்டாங்க. ஒருவேளை அவருடைய கால்கள் தொழுமரத்தில் மாற்றப்பட்டிருந்திருக்கலாம், ஆனால் அதுவும் அவர்களை தடுக்க முடியவில்லை. தூக்க மயக்கத்தில் இருக்காங்க, அந்த மயக்கம் அவர்களை தடுக்கல. சரீரத்தில் பலவீனம் இருந்திருக்கலாம், அது அவர்களை தடுக்கல. அவங்க அதிகாலையில தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இது எல்லாம் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய பலத்தினால் மாத்திரமே சாத்தியமாயிற்று. திரும்ப திரும்ப இந்த சதுசேய சமயத்தார் அவங்க மண்டையை போட்டு பிச்சுட்டே இருக்கிறான். இவன் எப்படிதான் எழும்புறான், படிப்பறிவில்லாதவன், பேதமை, இவ்வளவு துன்பப்படுத்துகிறோம், இவ்வளவு பயப்படுத்துகிறோம், இப்பவும் இவன் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுறானேன்னு சொல்லி அவனுக்கு ஆச்சரியம் தாடல. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, டேய் நீ ஆச்சரியப்பட்டா மட்டும் பத்தாது, நீ மனம் திரும்ப வேண்டியதும் அவசியம், நீ பாவ மன்னிப்பை பெற வேண்டியதும் அவசியம் என்று சொல்லி இவர்களுக்கும் திரும்பவும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ உண்மையாக நம்ம கர்த்தருக்கு என்று வாழும்போது, கவனிங்க, உண்மையாக கர்த்தருக்கு என்று நம்ம வாழும்போது நம்ம பலவிதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டுதான் அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க என்ன செய்வாங்க, துன்பப்படுவார்கள். இது நமக்கு தெரியுது. ஆனா துன்பம் வரும்போது நம்ம மைண்ட் எப்படி போகுது யோசிச்சு பாருங்களேன். 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து எழுதப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கவனித்தார். தொடர்ந்து இந்த உலகத்திலிருந்து அவர்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்குது, பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரி, இன்னொரு வார்த்தையை கூட இதில் நம்ம கவனிக்கணும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நடத்தப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உலகமும் மத அடிப்படையிலான கிறிஸ்துவோடு உறவில்லாத மனிதர்கள் உங்களை துன்பப்படுத்துவார்கள். யார் துன்பப்படுத்துவோம்? உலகம். உலகம் உங்களை என்ன செய்யும் சொல்லியிருக்குது, பகைக்குன்னு சொல்லியிருக்கு. இரண்டாவது யார் பகைப்பா? மத அடிப்படையிலான கிறிஸ்துவோடு கூட உறவில்லாத மனிதர்கள், பாரம்பரியத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், மத சடங்காச்சாரங்களை நம்புகிறவர்கள், கிரியைகளை நம்பி கிரியைகளின் அடிப்படையில் ரட்சிப்பு என்று விசுவாசிப்பவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சபை என்ன செய்வாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்கிறதின் அடிப்படையிலே நான் நீதிமான் என்கிற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு கூட்டம் இது எதையும் வெளியரங்கமா செய்கிறது இல்லை. ஆனா எல்லாமே எந்த அடிப்படையில தான் அது பெற்றிருக்குன்னா, கிருபையின் அடிப்படையில தான் பெற்றிருக்கு. அப்போ கிரியையினாலே நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அநேகருக்கு கிருபையினால் நீதிமானாக்கப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது கொஞ்சம் அற்பமா தான் இருக்கும். கொஞ்சம் எப்படிதான் இருக்கும், அற்பமா தான் இருக்கும். அப்போ நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் யார் என்று கேட்டால் இந்த உலக மனிதர்கள். 2, மதத்தை பின்பற்றுகிறவர்கள், கிரியினாலே தாங்கள் நீதிமானாக்கப்படுவதாக நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் பின்பற்றுகிறவர்கள். அவர்கள் எல்லா காலங்களிலும் தேவ ஜனங்களை என்ன செய்வாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க. அது ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் அப்படிதான்.
எங்க இருந்தா, ஆமா, உங்க குடும்பத்துல கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அதான் பிரச்சனை, சபைக்குள்ள இருந்தாலும் அதான் பிரச்சனை, அது வெளியே இருந்தாலும் அதான் பிரச்சனை. ஐயா, நீ பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் மறுபடியும் செழிப்பிக்கப்படுதலையும் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நீ நடத்தப்படுகிற போது எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்க கூடாது. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற உங்களை எல்லாரும் அங்கீகரிப்பார்கள் என்று நினைக்க கூடாது. நீங்கள் பகைக்கப்பட வேண்டியது, நீங்கள் துன்பங்களை சகிக்க வேண்டியது. எங்கிருந்து வரும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனிடத்தில் இருந்து. அது எங்க வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள இருக்கலாம், வெளியே இருக்கலாம், அல்லது இன்னொரு சபை பிரிவில் இருக்கலாம். எல்லாரும் யூதர்கள் தான். ஆனா ஒரு கூட்டம் கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் கிரியையினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருந்த கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் நடுவில் தான் இந்த பிரச்சனைகள் என்ன செஞ்சுட்டு இருக்குது, நடந்துட்டு. ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நடத்தப்படுகிறது, இன்னொன்று பொறாமையினாலே நிறைந்து நடத்தப்படுகிறது. இந்த பொறாமையினால நிறைந்து நடத்தப்படும் போது அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. நல்ல கவனிங்க. இப்ப நீங்க எதையாவது ஒரு பிரச்சனையை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையோ பொய்யோ உங்க மனசுக்குள்ள அல்லது உங்களுக்கு காதுக்கு வந்த செய்தியை வச்சு நீங்க பிரச்சனையை குறித்து யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நேரம் போகிறது தெரியாம உங்களால யோசிக்கவும் முடியும், நேரம் போகிறது தெரியாம உங்களால என்ன செய்ய முடியும், பேசிட்டே இருக்கவும் முடியும். அதே நேரத்தில் ஜெபம் பண்றதுக்கு அல்லது வேதத்தை தியானிக்கிறதுக்கு எடுத்து வைங்க. இப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்ம வீட்டில் உட்கார்ந்து பேசுறோம் இல்லையா, கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக உட்கார்ந்து பேசும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கோம். அந்த பேசியுடைய முடிவு என்ன, அதனுடைய விளைவு என்னவாக இருக்க போகிறது? அதை குறிச்சுலாம் நமக்கு கவலையே இல்லை. இது சத்துருடைய வஞ்சகம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, வஞ்சிக்கப்படாதீர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தடையாக இப்படிப்பட்ட வஞ்சகமான பொறாமைகளுக்கும் மாய்மாலங்களுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் இடம் விடாதீர்கள். அதனாலே நீங்கள் இயக்குவிக்கப்படுவீர்களானால் உடைய கவனம் எல்லாம் திசை திரும்பிடும். நீ செயல்பட வேண்டிய பகுதிகளுக்கு போக முடியாது. இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை சத்துரு வஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்றான்? இப்ப செல்போனா இருக்கட்டும், அதுல பயன்படுத்தக்கூடிய ஆப்புகளா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன செய்யுது? அவனுடைய கவனத்தை என்ன செய்கிறது? திசை திருப்புகிறது. அவனுடைய கவனத்தை திசை திருப்பி வேற ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருக்கிறான். அப்போ பொறாமை மட்டும் இல்ல, எல்லா காலத்திலும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியங்களை தவிர வேற அநேக காரியங்கள் அது ரொம்ப முக்கியமானதாக உங்களுடைய மூளை ரொம்ப யோசிச்சுட்டே இருக்குது. சூடாய் போயிருது, டென்ஷன் ஆயிருது. ஐயோ, அதனால ஏதாவது பிரயோஜனமா? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இல்லாத ஒன்றை குறித்து உன்னுடைய மனம் யோசிப்பதற்கு திரும்ப திரும்ப தூண்டுகிறது. அதுல உனக்கு ஒரு இன்பம். அது காமமா இருக்கலாம், அது காதலா இருக்கலாம், அல்லது இப்படி பொறாமையினால் நிறைந்த சண்டையா இருக்கலாம், பழி வாங்கும் உணர்வுகளா இருக்கலாம், பகையா இருக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் உனக்குள்ள திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு அது உனக்குள்ள ஒரு வெறிய தூண்டி உன்னுடைய கவனங்களை திருப்பி விடுகிறது. முடிவுல அந்த நாள் நீ படுக்க போகும்போது நீ பைபிள் படிக்க வேண்டிய நேரம் உனக்கு போயிடுச்சு, நீ ஜெபிக்க வேண்டிய நேரம் போயிடுச்சு, மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நேரம் போயிடுச்சு. இது எல்லாம் போய் நீ வேற ஒண்ணு குப்பையெல்லாம் யோசிச்சுட்டே இருந்திருக்கிற. அதனால ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னு நீ படுக்கையில யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? இப்படியெல்லாம் செயல்படும் போது நமக்கு அப்படி யோசிக்க தோணாது. படுக்கையில இருந்து என்ன செய்ய தோணாது? யோசிக்க தோணாது. பொதுவா பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்கன்னா,
ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு படுத்த பிறகு நம்ம யோசிக்கிறோம், இன்னைக்கு முழுசும் நான் சரியான பாதையில நான் பயணிச்சேனா, என் வாழ்க்கையில ஆகாத காரியங்கள்ல நான் தலையிட்டேனா அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு படுக்கையில இருக்கும்போது கூட, இல்ல ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா வாழணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்துல வாழணும்னு சொல்லி நம்முடைய நித்திரைக்குள்ள போகணும். ஆனா அநேக நேரத்துல மாம்சத்தின் இயல்புகளாலே தூண்டப்பட்டிருக்கிற ஒரு மனிதனாலே அப்படி யோசிக்கிறதுக்கு என்ன செய்யாது? முடியாது. அதுக்கு என்னதான் சொல்யூஷன்? மனம் திரும்புதல் ஒன்றுதான் சொல்யூஷன். அதுக்கு என்னதான் பரிகாரம்? மனம் திரும்புதல் மட்டும்தான். ஐயா, நீ ஒரு நாளிலே விக்கிரகங்களை விட்டு தேவன் பட்சமாய் திரும்பினாய், ஒரு நாளிலே உன்னுடைய பொல்லாத பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் பட்சமாய் திரும்பினாய். இப்பொழுதோ உன்னை நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிற இந்த பொறாமையிலிருந்தும் மாய்மாலத்திலிருந்தும் நீ விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம், மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இந்த மனம் திரும்புதல் இருந்தா தான் உன்னால சரியான பாதையில பயணிக்க முடியும். சரியான பாதையில என்ன செய்ய முடியும்? பயணிக்க முடியும். இல்லைன்னா எதைதான் யோசிச்சுட்டு இருப்போம்? யோசிச்சு பாருங்களேன், தேவாலயத்துக்குள்ள பொறுப்பை பெற்றவன் பலி செலுத்துறது குறித்து யோசிக்கல. இப்ப சபைக்குள்ள நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம், சபையின் காரியங்களை குறித்து நம்முடைய கவனங்களுக்கு வருகிறதில்லை. சபையில என்ன தேவை இருக்குது, சபையினுடைய என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், இதை குறித்து யோசிக்கிறதுக்கு நமக்கு மனசே இல்லை. ஆனா சபையில யாராவது ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட் சொல்லலன்னா, பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது கையை கூப்பலன்னா அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் ஞாபகம் வர்றது உனக்கு உண்மையில் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பொறுப்பு மட்டும் எப்படி மறந்து போகிறது? உன்னை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளையின் காரியங்கள் மாத்திரம் எப்படி மறந்து போகிறது? இங்கே பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரம் ஏன் உன்னுடைய இருதயத்தில் உணர்த்துகிறதே இல்லை? அதுக்கு மட்டும் இடம் கொடுக்கிறதே இல்லையே. ஆனா என்ன, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால நாங்க ஒரு இடத்துல கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நாட்கள் தான், ஒரு மாசம் இருக்கும், 2 மாசம் இருக்கும் நினைக்கிறேன். திடீர்னு அந்த சர்ச்சை நடத்திட்டு இருந்த அந்த வீட்டுல, நாங்க மாடியில சர்ச்சை நடக்குது, கீழே இருந்த வீட்டு ஓனர் அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை. என்ன சண்டைன்னு தெரியல, சபையில இருக்கிற யாருமே இல்லை, அண்ணகிரி இருக்கு பொண்ணு பக்கத்து புருஷன் பொண்டாட்டி சண்டை. சண்டையில சர்ச்சில் இருக்கிற கீபோர்டு, சர்ச்சில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, விளையாடுறாங்க. கடைசியில அதுக்கு காரணம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, கணவன் சொல்றான், மனைவி எப்பொழுதும் சபையை குறிச்சே யோசிச்சுட்டு இருக்கிறார். மனைவி அட எங்கேயோ நடந்தது இல்லை, இங்கதான் எங்க மத்தியில தான் சபையை குறிச்சே செஞ்சிட்டு இருக்கிறான். அட சபையை குறிச்சே யோசிச்சுட்டு இருந்தா எதுக்குமா சண்டை வருது? எதுக்கு சண்டை வருது? அதுக்கு பிறகுதான் கேட்டா என்ன புரியுதுன்னா, சபையை குறிச்சு நான் சபையுடைய பக்தி வித்தியை குறிச்சு அவங்களுக்கு கவலை இல்லை, சபையில வர்ற காணிக்கையை யார் பயன்படுத்துறதுங்கிறது. லோ அப்படிதான் முதல்ல எங்களை அங்கிருந்து துரத்திட்டாங்க. அதனால இது அப்போஸ்தலர்களுக்கு நடந்தது அப்படின்னு மட்டும் நான் பிரசங்கம் பண்ணல, எங்களுக்கும் இப்படிதான் நடந்துச்சு. சபை குறிச்சே பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுறீங்க? பக்கத்துல கை வச்சு சபையை குறிச்சே கவலைப்படுறீங்களே, அப்படி என்னதான் கவலை? என்ன கவலை? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த கவலை என்ன செய்து வச்சிருக்குன்னா, நீ செயல்பட வேண்டிய, நியாயமாய் செயல்பட வேண்டிய காரியங்களை நீ யோசிக்க முடியாதபடி, செயல்பட முடியாதபடிக்கு உன்னை வஞ்சகமா பிசாசு திருப்பி வச்சிருக்கிறான். அது தெரியல. பிரதான ஆசாரியர்கள் 2 பேர், அண்ணா காய்மா, ஆசாரியர்கள் திரட்கூட்டம், தேவாலயத்து சேனை தலைவன், இவ்வளவு பெரிய திரள் கூட்டம், சதுசேயர் அந்த சனகரி சங்கம் 70 பேர்,
பரிசேயர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள் என்று இத்தனை பெரிய திரள் கூட்டத்துக்கு மத்தியில ஒரே ஒரு பாவம், பொறாமை என்கிறது உள்ள நிறைச்சி அவங்களை யோசிக்கவே விடல. அவங்களை என்ன செய்யவே இல்லை? யோசிக்கவே விடல. கவனிங்க ஐயா, கவனிங்க. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட பாவத்துக்கு மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு புதிய ஜீவனுள்ளவர்களாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அப்ப புதிய ஜீவனுள்ளவர்களாக எழுப்பப்பட்டிருக்கிற நாம் எதை குறித்து பேசணும்? அதுதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் எதை தேட வேண்டும்? மேலானவைகளை. அப்ப எதை தேடணும்? எதை யோசிக்கணும்? எதை குறிச்சு புத்தகங்களை வாசிக்கணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் செல்போன் நம்ம யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. வாலிபர்கள் கவனிங்க, நீ யூடியூப் பார்க்காம இருக்கிற கஷ்டம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாம இருக்கிற கஷ்டம், உன் கையில செல்போன் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழுறது உனக்கு கஷ்டம் தான். ஆனா அதுல நீ எதை பார்க்கிற, எதுல உன்னுடைய மனம் லயித்திருக்கிறது, உன்னுடைய சிந்தையை கெடுக்கக்கூடிய காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்து விட்டு எப்படி உண்மையில் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பொறுப்பை நீ நிறைவேற்ற முடியும்? சாத்தியப்படவே படாது. அது வாலிபர்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நம்முடைய கவனம் எல்லாம் வேறொரு திசைக்கு நேராக திரும்பின பின்பு என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நான் நினைத்து பார்ப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆகவே தான் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் யாரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன்? நான் யாராக இருக்கிறேன்? நான் அவரை பின்பற்றுகிற சீஷனாக இருக்கிறேன், அவருடைய அடிமையாக இருக்கிறேன், அவர் எனக்கு எஜமானனாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஒரு நித்திய நம்பிக்கைக்காக ஆண்டவர் என்னை மீட்டு வைத்திருக்கிறார். என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கங்கள் என்ன? இதை குறித்த சிந்தனை, இதை எப்படி நிறைவேற்ற முடியும் என்கிற யோசனை இது எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சரியான பாதையில பயணிக்க முடியும். நான் சரியான பாதையில பயணிக்க முடியும். நல்ல கவனிங்க. இப்போ அப்படி உடனே இவங்க கவனங்கள் எல்லாம் வேற பக்கம் போய் விசாரிச்சுட்டு வர்றாங்க. விசாரிச்சுட்டு வந்து அந்த செய்தி அந்த தேவாலயத்தில் இருந்த காவல்காரர்களுக்கு வந்து சொல்றாங்க. 25ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தினால யாரை தடுக்க முடியல? பரிசுத்த ஆவியினால நிறைந்து நடத்தப்படுகிறவர்கள் என்ன செய்ய முடியல? அவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க? அதேதான். அப்ப எவ்வளவு சத்துரு எனக்கு சிந்தை ரீதியான தாக்குதலை கொடுத்தாலும், சரீர ரீதியான உபத்திரவத்தை கொடுத்தாலும், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கைய ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அவன் தேவன ஆலயத்தில் போய் அவன் சொன்ன அந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே சேனை தலைவன் சேவகரோடு போய் அந்த ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். பாருங்க, தேவாலயத்துல யாருக்கு போறதுக்கு பயமா இருக்கு? அதெல்லாம் ரசிச்சு படிக்கணும். தேவாலயத்துல யாரு போறான்? தேவாலயத்து சேனை தலைவன். 26ஆம் வசனத்துல சேனை தலைவன் போட்டிருக்காரு. யாரு? தேவாலயத்து சேனை தலைவன் சேவகரோடு போறான். அவன் தான் அங்க டியூட்டில இருக்கிறான். ஆனா அவனால அங்க போய் அங்க வேலை செய்ய முடியல. அந்த அந்த தேவாலயத்தை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க? இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் எந்த அடிப்படையிலானது? இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒருவேளை இந்த தலைவர் பார்க்க விரும்புறாரு, அவருக்காக ஜெபிக்கணும் அப்படின்லாம் கூட்டிட்டு வந்தாங்களா தெரியல. ஏன்னா இன்னைக்கு RSS காரங்களாம் அடிக்கிறதுக்கு அப்படித்தான் கூப்பிட்டு போனாங்க. எப்படி இந்த பாட்டி சோகம் இல்லாமல் இருக்கிறாங்க, எங்க தாத்தாவை உடம்பு சரியில்லை, ஜோம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். பலவந்தம் பண்ணாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க?
அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து இப்ப எங்க நிறுத்திருக்காங்கன்னா ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக. நல்ல கவனிங்க, இந்த ஆலோசனை சங்கம் சொல்லும்போது இது ஒரு பாதி வட்டம் போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப நம்ம பார்லிமெண்ட், சட்டசபை எல்லாம் பார்க்கிறோம். இந்த சீட் அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு, எல்லாரும் இப்படி சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மாதிரி இந்த 70 பேரும் ஆஃப் ரவுண்டா இருக்குமா. இந்த 70 பேரும் சேர்ந்து தனக்கு முன்னால நிற்கிறவர்களே நியாயம் விசாரிக்கிறதுக்காக இருப்பாங்க. அதை குறிச்சு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள உள்ள போனாலே நியாயம் விசாரிக்கப்படுகிற நபர் பயந்துருவானா. நியாயம் விசாரிக்கிற நபர் என்ன செஞ்சிருவானா, பயந்துருவானா. இப்ப நம்ம ஊர்ல நீதிமன்றத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? நீதிபதியா ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? பென்ஷன் சொல்லும் போது 5 வரைக்கும் இருக்குது. ஆனா அதிகமான விசாரணைகள்ல இப்படிதான் இருக்குது, ஒருத்தர் தான் இருப்பாங்க. இப்ப 70 பேர் நீதிபதிகள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒருவன் நியாயம் விசாரிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் நியாயாதிபதிகளா இருக்கிறாங்க? 70 பேர். அப்போ அவங்க முன்னால நிற்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவான், பயந்துருவான். அவனால் நிற்க முடியாதான், கூனி குறுகி போயிடுவானா. அதுக்காகத்தான் அவங்க அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அன்னா காய்பா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? நாங்க ஏற்கனவே உங்களை மிரட்டி இருந்தோமே. சப்பானி ஒருவன் குணமான போது, நீங்கள் செய்த அற்புதங்களினாலே திரள் கூட்ட ஜனங்கள் வந்த போது நாங்கள் உங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், பயமுறுத்தி இருக்கிறோம். இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். இப்ப நான் அவன் நேரடியா வந்துட்டான். இப்ப இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க பிரசங்கம் பண்றத அனுமதித்தா தாங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தது தவறு என்று ஆகிவிடும். இவர்கள் இயேசுவை பேச 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 அந்த போதகத்தினால் எருசலேம் நிரம்ப நிரம்ப அதை விசுவாசிக்கிற ஜனக்கூட்டங்கள் பெருக பெருக யார் செஞ்ச தப்புன்னு ஆகி போயிடும், அண்ணாவும் காய்வாவும் செஞ்ச தப்புன்னு ஆயிடும். ஆனாலும் அவனுக்குள்ள இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றதை குறித்த குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருக்கிறது. என்ன உணர்வு இருக்குது? குற்ற உணர்வு. நல்ல கவனிங்க, இந்த குற்ற உணர்வை குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற எண்ணம் நிறைய பேருக்கு வருது. தப்பு பண்ணிட்டோங்கிற எண்ணம் என்ன செய்யுது, நிறைய பேருக்கு வருது. யூதாசும் வந்துச்சு. ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா சொல்லுங்க? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஏன்? அவன் தப்புன்னு சொல்லிட்டானே. இப்ப பேதுருவுக்குள்ளே வந்துச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன். ஒருவன் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறான், ஒருவன் தேவனை விட்டு புறம்பாக்கப்படுகிறான். நல்ல கவனிங்க, மனம் திரும்பாத ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற குற்ற உணர்வினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதனால? மனம் திரும்பாத மனிதனிடத்தில் வரக்கூடிய குற்ற உணர்வு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். மனம் திரும்பின ஒருவன் அந்த உணர்வு பெற்றுவான், ஆனால் பாவ உணர்வு பெறுவான் என்றால், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னா உடனே அவன் என்ன செய்வான்னா, ஆண்டவரே இந்த மன்னிங்கன்னு சொல்லுவான். என்ன செய்ய சொல்லுவான்? இன்றைக்கு நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்கும் போது நமக்குள்ள குற்ற உணர்வு வருதா? வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இங்க பிரதான ஆசாரியனுக்கு கூட என்ன உணர்வு வந்திருக்கிறதாக நினைக்கலாம்? குற்ற உணர்வு. அது அவனை எங்க கொண்டு போச்சு? மனம் திரும்புதலுக்கு கொண்டு போகல. அவன் சொல்றான், இந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறாயா? அப்போ என்ன பிரதான ஆசாரியனே, நீ தவறாக இயேசுவை கொலை செய்து விட்டாயா? அல்லது அவரை கொலை செய்வதற்கு நீ துணை போய் விட்டாயா? ஏன் பயப்படுற? அவனுக்கு தெரியுது, இவர்கள் வளர வளர
இவர்கள் செழிக்க செழிக்க, இவருடைய போதகம் பெருக பெருக, நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்து வருது. நல்ல கவனிங்க, மனம் திரும்புதல் என்பது இந்த இடத்துல அவசியம். குற்ற உணர்வு வந்தா என்ன செய்யணும்? நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிங்க, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்கணும். பாவம் செய்திருப்பேனானால் அப்படின்னு ஜெபிக்க கூடாது. இருக்குங்களா? எப்படி ஜெபம் பண்ண கூடாது? ஆமா, ஏன் தெரியாது நமக்கு? இன்னும் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லணும், அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரோன்னு கேட்கணும். ஒருவேளை நான் செய்த பாவத்தினாலே சக மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும். யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். செய்யறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பாதிக்கிற மாதிரி மன்னிப்பு மட்டும் ரகசியமா கேட்குது. அப்படியா? இல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த பிரதான ஆசாரியன் சொல்றான், எருசலேமில் உங்கள் போதகத்தினால் நிரப்புகிறீர்கள். ஏன்னா அவன் யோசிக்கிறான், நம்ம பயமுறுத்தணும், நம்முடைய சத்துவம், நம்முடைய அதிகாரம், நம்முடைய பணம், இவைகள் ஒன்றும் இந்த அப்போஸ்தலர்களை என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. அவன்கிட்ட நேர்ல கேட்கிறான், என்னப்பா எருசலேமை போதகத்தினால் நிரப்புறீங்க, அந்த மனுஷனுடைய ரத்த பொழிய நீங்க மேல சுமத்தணும் இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, சபைக்குள்ள இருக்கிற நமக்கு பாவ மன்னிப்பு அல்லது மனம் திரும்புதல் எந்த அடிப்படையில் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன குழு கொடுத்துட்டு அடுத்த வாங்கி போறேன். இப்ப யூதாசும் குற்ற உணர்வு பெற்றான். பேதுருவுக்குள்ளேயும் என்ன வந்துச்சு? நம்ம தப்பு செஞ்சிட்டோங்கிற உணர்வு வந்துச்சு. இப்போ ஒருவனுடைய பாவத்திலிருந்து அவன் மீண்டு வரவில்லை, ஒருவன் மீண்டு வந்து விட்டான். மீண்டு வந்தவனுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்தார். உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் என்ன செஞ்சேன்? வேண்டிக் கொண்டே இருந்தார். பாவ உணர்வை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்போ எனக்குள்ள அந்த பாவ உணர்வை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நான் கன்விக்ட் பண்ணப்படுகிறேன். அடுத்தது எனக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். இந்த ரெண்டு காரியங்களின் அடிப்படையில தான் எனக்குள்ள மனம் திரும்புதல் சாத்தியமாகுது. நான் பாவத்தை அறிக்கையிட்டு தேவன் பட்சமா திரும்புறேன். அப்போ ஒரு காரியத்தை நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கன்விக்ட் பண்றாருன்னா, அந்த கன்விக்ட் பண்றதுக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேண்டுதல் இருக்கிறது. இந்த ரெண்டும் உங்க வாழ்க்கையில பலிக்கணும்னா உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டும். இந்த ரெண்டு பேரும் உங்களுக்காக வேலை செஞ்சோம். நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிடலன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப வாசிக்கிற வேத வசனம், நான் கேட்கிற வேத வசனம் என்ன கன்விக்ட் பண்ணும்போது, என்ன உணர்த்துவிக்கும் போது, நான் உடனடியா ஆண்டவருடைய பாதத்துல சரணடையணும். ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொன்னா, அந்த மனம் திரும்புதல், அந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி சாத்தியமாகுதுன்னா, நான் ஜெபித்ததுனால இல்ல, எனக்காக ஒருவர் வேண்டுதல் செய்வது, எனக்குள்ளே இருந்து ஒருத்தர் கன்விக்ட் பண்ணதுனால. ஏன்னா ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ள கன்விக்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. அவன் தான் செஞ்சதை நியாயப்படுத்துகிறான். அவனுக்காக வேண்டுதல் செய்வதற்கு யாரும் இல்லை. நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிற ஒரு மகா பிரதான ஆசாரியரை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்காக பரிதவிக்கிறவர், நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்கிறவர். அதனால்தான் உலக மனிதர்கள் எவ்வளவு கொடூரமான பாவங்களை செய்தாலும் அவங்கள கேஷுவலா போயிட்டே இருக்கிறான், தூசி தண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிறிய தவறை செய்தால் கூட நீ கன்விக்ட் பண்ணப்படுகிற, உனக்குள்ள ஒரு பாவ உணர்வு வருகிறது. ஏன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் உனக்குள்ளே மனம் திரும்புதல் நடக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பே மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை உணர்த்தும் போது நீ தள்ளிப்பட்டு விடாதே. நீ அந்த மனம் திரும்புதலை விட்டு தூரம் போயிடாதே. ஏன்னா இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனால் கிடைக்கக்கூடிய காரியம் அல்ல, தேவனே கிருபையாக உனக்கு செய்கிற காரியம். தேவனே உனக்கு கிருபையாக செய்கிற காரியம். அவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறதுனால, அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு என்னை திடப்படுத்துவதற்காக உடைய பலவீனங்களின் நிமித்தம் அவர் வேண்டிக் கொள்கிறார். நான் பாருங்க, இந்த பிரதான ஆசிரியனுக்காக யாரும் வேண்டிக் கொள்றதுக்கு இல்லை. இப்போ அங்கே அப்போஸ்தலர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கு. இப்ப யாருக்கு கீழ்ப்படிவது? பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? மனுஷனுக்கா தேவனுக்கா? உண்மையா? எப்படி சபைக்கு வெளியே பிரச்சனை வரும்போது மட்டுமா, சபைக்கு உள்ள பிரச்சனை வரும்போது மட்டுமா? திரும்பவும் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி நடத்தப்படுகிற பிள்ளை யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு. எங்க பிரச்சனை வரும்போது? சபைக்கு வெளியா உள்ளே? எங்க இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? ஆனா அநேக நேரத்தில் நம்ம எப்படி நினைப்போம்? சொல்லுங்க, நம்ம எப்படி நினைப்போம்? யாருக்கு கீழ்ப்படியும் நினைப்போம்? ஆர்எஸ்எஸ் காரனுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியும். இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? யாருக்கு கீழ்ப்படியும்? தேவனுக்கு கீழ்ப்படியும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கு. அப்போ சில நிலைப்பாட்டை எடுக்கும் போது மனுஷர்கள் சொல்லுகிற ஆலோசனையா, தேவனுடைய கட்டளையா, அல்லது தேவனுடைய பிரமாணமா என்றால் எதை தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது? அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது நாம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிலாம் பேதுரு காத்திருக்கல. கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டவன். ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு பிரசங்க இலக்கணம் நான் சொல்லிக் கொடுப்போம். எப்படி சொல்லிக் கொடுத்தோம்? முதலாவது வந்திருக்கிற ஜனங்களை வாழ்த்த வேண்டும், அவருடைய கவனத்தை நாம் பெற வேண்டும், வேத பகுதியை சொல்ல வேண்டும், இப்படிலாம் நம்ம கற்றுக்கணும். ஆனா பேதுருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான். நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படிவதா, தேவனுக்கு கீழ்ப்படிவதா? அவன் திரும்பி பதில் பேசுறதுக்கு இவன் இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட பதில் வராது, அவன்கிட்ட என்ன செய்யாது, பதில் வராது. என்ன சொல்றாரு? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன். இப்போ இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்க பேசக்கூடாதுன்னு பயமுறுத்தப்பட்டானோ, யாருக்கு முன்னால பேசக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டதோ, அதே மனிதர்களுக்கு முன்பதாக, அதே சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக. நான் முதல்ல சொன்னேன், இந்த 70 பேர் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கும் போது முன்னால் இருக்கிற ஜனங்க, முன்னால இருக்கிறவன் என்ன செஞ்சிருவான்? தன்னால பயந்துருவான். ஏன்னா இத்தனை பேரும் தானே பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுல அவனுக்கு என்ன ஆகி போயிடும். ஆனா இங்க என்ன நடந்துச்சு? 70 பேரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடுவுல பரிசுத்த ஆவியினால நிறைந்த இந்த அப்போஸ்தலன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் 70 பேரும் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் உயிரோடு எழுப்பினார். ஏன் சதுசேயர்கள் அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா அதை குறிச்சு உன்னுடைய நம்பிக்கை என்னங்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. நான் தேவனுக்கு கீழ்ப்படிவது என்று முடிவெடுத்து விட்டேன். ஆகவே
அதற்காக என்ன விலைக்கிரயம் செலுத்துறதா இருந்தாலும் ரெடி. இப்போ 70 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சிங்கம் கெச்சிக்குது, என்ன சொல்லுது? நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் பிரசங்கிக்கப்படுகிறது. அடுத்தது என்ன சொல்றாரு? எதுக்காக எழுப்பினார்? இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவன் உயர்த்தினார். நல்ல கவனிங்க, பிரதான ஆசாரியனுடைய மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு சுவிசேஷம். என்ன? நீங்கள் உங்கள் பாவங்களினாலே அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், அவரை நீங்கள் அடக்கம் பண்ணினீர்கள். ஆனால் அவர் தேவனால் உயிரோடே எழுப்பப்பட்டார். எதற்காக? உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் தருகிறதற்காக. உங்களுக்கு பாவ மன்னிப்பும் உங்களுக்கு மனம் திரும்புதலும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து பிரதான ஆசாரியன் சொல்றான், இந்த இரத்த பழிக்கு என்னை ஆளாக்குகிறீர்களே அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? இவன் சொல்றான், அந்த இரத்தம் உன் இருதயத்தில் பூசப்பட்டாதான் நீ விடுவிக்கப்பட முடியும். அவர் உன்னை இரட்சகர், அவர் உனக்கு யாராக இருக்கிறார்? அதிபதியாகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் கில்ட்டியா ஃபீல் பண்றான், ஐயோ அவருடைய இரத்தம், அந்த சாபம் என் மேல வந்துருமோ, என் சந்ததிக்கு மேல வந்துருமோ. இப்போ சொல்றான், இல்ல, அந்த இரத்தம் உன் மேல பூசப்பட்டா உனக்குள்ள மனம் திரும்புதல் வந்துடும், உனக்குள்ள பாவ மன்னிப்பு வந்துடும். அவர் உனக்கு அதிபதியாக, அவர் உனக்கு இரட்சகராக மாறிவிடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என் வாழ்வில் என்ன மேன்மையை தர முடியும் என்றால் இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்து உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்டது. இந்த மூன்றை எழுதிச்சு அடுத்து அவன் சொல்லியிருக்குது. நமக்கு தமிழ் பைபிள்ல கடைசியா இருக்கு பாருங்க, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி. அப்ப என்னதெல்லாம் இங்க பேசுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதல், அடுத்தது அவர் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டார். 31ஆம் வசனத்தில் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார், உயர்த்தப்பட்டது. அவர் உயர்த்தப்பட்டதினாலே பரிசுத்த ஆவியை பெற்று எங்கள் மேலே பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இதான் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்னதான் வசனம்? இதான் வசனம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சில பிரசங்கங்களை திரும்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். நல்லதுதான், அரைச்சமாவே அரைக்க கூடாது. ஆனா அதே நேரத்தில் தேவையானதை திரும்ப திரும்ப பேசிட்டாங்க. சில தேவையான செய்தியை திரும்ப திரும்ப பேசிட்டாங்க. என்ன தேவையான செய்தி? கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், மரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறார். இதற்கு நாங்கள் சாட்சி. அப்போ நியாயம் விசாரிக்கப்படுகிற இடத்துல கூட தன்னுடைய தரப்பு நியாயத்தை சுவிசேஷமாக அறிவித்த இந்த பரிசுத்தவானுடைய செயல்கள் நம்மை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், இப்ப இவங்களும் பரிசுத்த ஆவியினால தான் நிரப்பி நடத்தப்படுறாங்க, நம்மளும் பரிசுத்த ஆவியில தான் நிரப்பி நடத்தப்படுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து சாட்சியிடுவதற்கு நாம் எவ்வளவு தயங்குகிறோம். என்னை உள்படுத்தி தான் சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால, இந்த கொரோனா காலத்துக்கு முன்னால, மணல் வாங்குறதுக்காக, மணலும் சிமெண்ட் வாங்குறதுக்காக ரங்கம்பாளையம் போயிருந்தேன். அந்த நாட்களில் நமக்கு உங்களுக்கு தெரியும், இந்த சபை கட்டணம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமலே 2 வருஷம் இருந்துச்சு. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்ததுனால நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூட ஒரு சத்தம் போட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். யூபிஎஸ் வச்சு தான் நம்ம கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் என்னென்ன ஒரு சின்ன எண்ணிக்கையில் இருந்தாங்க, ஒரு 10-20 பேர் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற நாட்கள்ல நான் மணல் சிமெண்ட் வாங்குறதுக்கு போயிருக்கேன். அப்போ அந்த கடையில் போய் ஆர்டர் பண்ணியாச்சு, பணம் கொடுத்தாச்சு. அவன் எங்க கொண்டு வரணும்னு கேட்கறான். அவன் நான் சொன்னேன் ரயில் நகர்ல எங்க அங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டு ஒரு ஷெட் இருக்கும், அங்க
அதுக்கு பக்கத்துல ஒரு பற்ற இருக்கும்னு சொன்னேன். அந்த பற்ற பேர் சொன்னேன். அவன் கேட்டுச்சு, அங்க ஒரு சர்ச் இருக்குதுங்களே, அதுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா? எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு செருப்பு கட்டி அடிச்சிருந்தா கூட அவ்வளவு வலி இருந்திருக்காது. நான் சர்ச்சுக்கிற வார்த்தையை என்ன செய்யல, பயன்படுத்தல. ஏன்னா சர்ச்சின்னு சொன்னா இவன் யாருன்னு தெரியல, ஏதாவது நினைச்சுட்டா என்ன பண்றது. அதனால ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டிருக்கும், ஷெட்டு, வீடு, இப்படி எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் அந்நிய பாஷையில. அவன் நேரடியா கேட்டான், சர்ச்சுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா? இனி எனக்கு வர வழி இல்லை, என்ன சொல்லிதான், சர்ச்சுக்கு தான். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண மனுஷன் நான் வாங்குற பொருளை அவன் கொண்டு வந்து வைக்க போறான். அவங்கிட்ட கூட சில நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியல, உண்மையை சொல்ல முடியல. நான் கிறிஸ்தவன் என்று என்னால சொல்ல முடியல, நான் இந்த சபையை சார்ந்தவர் என்று சொல்ல முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியில நிறைந்த அந்த பரிசுத்தவான்கள் 70 பேர் நியாயம் விசாரிப்பதற்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் பயமுறுத்துறான். ஏற்கனவே நான் அவனை சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த சனகரிப் சங்கத்தாருடைய விசுவாசத்திற்கு மாறா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இவங்க பேசுறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறைச்சாலையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சதுசேயர்களுக்கு தேவதூதனை குறித்து நம்பிக்கை இல்லை, ஆனா தேவதூதன் இவனை விடுவித்துக் கொண்டு இருக்கிறான். அப்போ அங்க இருக்கிற சதுசேயர்களுக்கு முழுக்க முழுக்க அவருடைய விசுவாசத்திற்கு நேர்மாறான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா பயந்திருக்க வேண்டிய அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம அப்படியே விட்டுல தெளிவா பேசுறாங்க, கரெக்டா பேசுறாங்க. இன்னைக்கு சில நேரத்துல சுவிசேஷ கூட்டம் என்று அச்சிடப்பட்ட நோட்டீஸ கொடுத்து ஆட்களை கூப்பிட்டா கூட இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்றுதான் பேசுகிறோம். எவ்வளிய இயேசு உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கான இரட்சகர் என்பதை நாம் பேசுகிறதில்லை. தேவனுடைய சபைகளுக்குள்ளேயும் கூட இன்றைக்கு இயேசு இரட்சகர் என்பதை பேசுவதற்கு முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. எங்க பேச முடியல? சபைக்குள்ள சுவிசேஷ கூட்டம் நடத்துற இடத்துல பேச முடியல. ஆனா என்னுடைய எதிராளிகள் தங்களை விசாரிக்கிற நேரத்தில் கூட தெளிவா மனசுல எந்த விதமான குழப்பமும் இல்லாம அவனுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த குற்ற உணர்வு அவன் அழுத்துகிறதோ அதற்கு காரணமான அந்த ரத்தமே உன் வாழ்விலிருந்து பாவத்திலிருந்து மன்னிக்க முடியும், உன்னை மனம் திரும்புவதற்கு நேராக என்னை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அந்த இயேசுவை குறித்து இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இல்லையா? அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு. இந்த ரத்தத்துக்கு என்னவா மாத்த போறீங்க? ஆனா பாருங்களேன், கூட்டத்தோட கோய்ந்தா போடுவோம் என்ன சொன்னா, இந்த ரத்தப்படி எங்கள் மேலும். இப்ப கொஞ்ச நாள் ஆன 2 மாசம் ஆகிறதுக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. சரி, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு பிரசங்கம் பண்ணும்போது 3 அதிகாரம் 15 வசனத்துல ஜீவாதிபதி என்று பேசுகிறார். பிரின்ஸ் ஆஃப் லைஃப் இங்கிலீஷ்ல ஜீவாதிபதி. என்ன அதிபதி? இங்க 5 அதிகாரம் 31 வசனத்துல பிரின்ஸ் அண்ட் சேவியர், அவர் அதிபதியும் இரட்சகராகவும் இருக்கிறார். இயேசுவை இன்றைக்கு நாம் அறிமுகப்படுத்துகிற விதத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்ற கவனிக்கிறீங்களா? 3:15 அவர் என்ன சொன்னாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. யாருக்கு அதிபதி? ஜீவனுக்கு. பிரின்ஸ் ஆஃப் லைஃப். இங்க என்ன சொல்றாரு? அவர் அதிபதியும் இரட்சகருமாக இருக்கிறார். பிரின்ஸ் அண்ட் சேவியர். ஏன் இந்த பிரின்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்றேன்னா, இந்த பிரின்ஸ்ங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில ஒரு தனி ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு பாதையிலே முதலாவது பயணிக்கிறவன் என்று அர்த்தம். பிரின்ஸ்னா என்ன அர்த்தம்? அதிபதினா என்ன அர்த்தம்? பொதுவா நமக்கு அதிபதின்னு சொன்ன உடனே என்ன அர்த்தம்? ஒரு தலைவன் இல்லையா? யாருன்னா ஒரு தலைவன். ஆனா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் அடிப்படையில அதிபதி என்றால் ஒரு பாதையில முன்னாடி போகிறவன், பயணியர் அர்த்தம்.
சாரி, எபிரேயர் 12 எபிரேயர் 12 1 என்னவா இருக்கலாம் வாசிக்கும் போது அந்த கமாவெல்லாம் கவனிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை, இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் என்கிற வார்த்தை தான் அதிபதி. யாரு? விசுவாசத்தை துவக்குகிறவர். The pioneer, author, perfecter. அப்போ இயேசு கிறிஸ்துவை இங்கே யூதர்களுக்கு, ஆபிரகாமின் சந்ததி என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு, தேவாலயத்திலே பிரதான ஆசாரியனாய் இருக்கிறவனுக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது எப்படி சொல்றான்னா, இயேசு கிறிஸ்து தான் ஃபவுண்டர், இயேசு கிறிஸ்து தான் பைனியர், இயேசு கிறிஸ்து மூலமா தான் இந்த ரட்சிப்பு தொடங்குகிறது. நீ தேவாலயத்திலே செலுத்துகிற பலியினாலே அல்ல, பிரதான ஆசாரியனாகிய அன்னாவே காய்பாவே கேள், நீ தேவாலயத்திலே செலுத்துகிற பலியினால் அல்ல, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியானதினாலே அவரே விசுவாசத்திற்கான அதிபதியாக இருக்கிறார், அவரே ஜீவாதிபதியாக இருக்கிறார், அவரே விசுவாசத்தை துவக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சும்மா அவரு நமக்கு அதிபதிகள் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த அடிப்படையில் இருக்குது. ஆனா அந்த கிரேக்க மொழியினுடைய பின்னணியத்தோடு நம்ம பார்க்கும்போது அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். அப்ப என்ன சொல்றாரு இங்க பேதுரு? அப்போஸ்தலன் என்ன பிரசங்கிக்கிறான்? நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த இயேசு, பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர்தான் உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் நீ பின்பற்ற தகுந்தவர். சனகரின் சங்கத்தில் இருக்கிறவங்களே, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லலாம், மோசேயுடைய பிரமாணத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டத்தில் தொடக்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறது யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அப்போ எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலையும் எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனத்திலையும், எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனத்துல பாருங்க, ரட்சிப்பின் அதிபதின்னு இருக்கு. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை, ஆமா, ரட்சிப்பின் அதிபதி அவர்தான் விசுவாசத்தை தூக்குறவர். இந்த 2 இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரே கிரேக்க பதம். அவர் அதிபதி அப்படின்னா அவர்தான் என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். யோசிச்சு பாருங்க, இவன் ரோமர்களை நம்பிட்டு இருக்கிறான், ரோமர்கள்ட்ட பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி வச்சுட்டு இருக்கிறான், பணத்தினாலும் அதிகாரத்தினாலும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான், வேதத்தின் பிரமாணங்களுக்கு மாறான விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இவனுக்கு அழுத்தமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, நீ யாருக்கு கீழே வேணாலும் இருக்கலாம், நீ யாரை வேணாலும் அதிபதி நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா நீ சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பின் அதிபதி, அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். அவர்கிட்ட வந்தால், அவர் விசுவாசித்தால் நீ என்ன செய்யலாம்? பாவ மன்னிப்பை பெறலாம். என்ன செய்யலாம்? பாவ மன்னிப்பை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த தேவனுடைய ஆலயத்தில் செலுத்துகிற பலியினாலே உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. எவ்வளவு தைரியம் வேணும்! தேவாலயத்தில் என்ன செலுத்துவாங்க? 2 விதமான பலிகள். ஒன்று பாவ நிவாரண பலி, இரண்டாவது தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக சர்வாங்க தகன பலி. அப்போ உன்னுடைய பாவத்திலிருந்து இவன் தான் பலியை செலுத்தப்படுறது யாருதான்? பிரதான ஆசாரியன் தான். பிரதான ஆசாரியன் செய்தி சொல்லப்படுது. இல்ல, நீ வருஷத்துல ஒரு முறை இல்ல, எத்தனை முறை உள்ள போய் செலுத்தினாலும் அந்த பலியின் ரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பை தரும். அப்போ
ஒரு செய்தியினுடைய நம்ம எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றோம் இல்லை. இப்ப நான் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கேன், ஆனா பேதுரு பாருங்க நச்சுன்னு 4 வார்த்தை தான். அந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? நீ உன்னுடைய பாவத்தை விட்டு தேவன் பட்சமாய் திரும்பு. மனம் திரும்புனா என்ன அர்த்தம்? உன்னுடைய பாவத்தை விட்டு. தெசலோனிக்கே பட்டணத்தின் சபையாருக்கு இதே மாதிரி ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சு. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறிப்பிட்டு சொல்லும்போது எப்படி எழுதுகிறான்? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். மனம் திரும்புதல் என்னால் என்ன? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். 2 படிகள். 1, உங்களுடைய பாவத்தை விடுங்கள். 2, தேவன் பட்சமாக திரும்புங்கள். உங்கள் பொறாமையை விடுங்கள், உங்கள் மாய்மாலத்தை விடுங்கள், நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்புங்கள். உங்கள் பாரம்பரியங்களை விடுங்கள், நீங்கள் தேவன் பட்சமாய் விடுங்கள். நீங்கள் விக்கிரக ஆராதனைகளை விடுங்கள், நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்புங்கள். இதுதான் மனம் திரும்புதல். இதுக்கு பேர் தான் இது மனம் திரும்புதல். அப்போ அப்படி மனம் திரும்புவதற்கான அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்தது, அப்படி மனம் திரும்பினா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும்? பாவ மன்னிப்பு. அப்போ எளிதாக நம்ம வாசித்து கடந்து போகிற ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு இது ரொம்ப நெஞ்சில் அடிக்கிற மாதிரி உள்ள வேலை. அவரே ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பாவத்துக்கும் பலிகளை செலுத்துகிறவர். அவங்கிட்ட போய் உனக்கு பாவ மன்னிப்பு வேணுமா, இங்க வா, இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சில நேரத்துல சபைக்குள்ள கூட வசனத்தை பேச முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. மணியை பார்க்கறாங்க, வாட்ச் திரும்பி பார்க்கறாங்க. ஏசி போட்டு வச்சாலும் 1.5 மணி நேரத்துல ஆராதனை முடிச்சாதான் சபைக்கு ஆள் வருது. இப்படி ஒரு பொல்லாத காலத்துல நம்ம வாசிக்கிற இந்த வேத பகுதிக்குள்ள எதிராளி விசாரிப்பதற்காக கூப்பிட்டிருக்கிறான். 70 பேர் எப்படி இவனை கடிச்சு பட்சிக்கலான்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், எப்படி இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிறைச்சாலையில போட்ட வழியில வந்துட்டான், காலம் மாட்டி வச்சிருக்க, அப்பவும் இவன் விடுவிக்கப்பட்டுட்டான். இதை காட்டிலும் விடுவிக்க கூடாதபடிக்கு இவனை என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அதை இவன் சொல்றான், உன்னை விடுவிக்கிறவர் என் கூட இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இந்த கால நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த மனம் திரும்புதலும் இந்த பாவம் மன்னிப்பும் நாம் பெற்றிருந்தோம்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் பலப்படுத்தி நம்மையும் பயப்படாதபடி. நம்ம முதல் வேதப்பதி வாசித்தோம் இல்லையா, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன வாசனம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும், அவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்போ எந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்தினாலும் எனக்குள்ள தைரியத்துல பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு தெளிவா அவனுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கான தீர்வை நான் செஞ்சிருவேன். ஐயா, இன்றைக்கு பிரசங்க பீடங்கள் அனலற்று போயிருக்கிறது. காரணம், நம்முடைய மூளை அறிவுகளை கொட்டுகிற இடமாகத்தான் வைத்திருக்கிறோம் ஒழிய, சில குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதற்காகத்தான் பயன்படுத்துகிறோமே ஒழிய, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், இவனுடைய தேவை என்ன என்பதை குறித்து நாம் கவனம் கொள்வதே இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவு அந்தஸ்து உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய பிரதானமான தேவை என்ன? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. அப்ப எதை குறிச்சு நம்ம பேசணும்? நான் ஜெபத்துல போட்டு நடத்தும்போது சொன்னேன், இன்றைக்கு இஸ்ரவேல்ல நடக்கிற யுத்தத்தை வைத்துக் கொண்டு, ஈரான் தாக்குவதை வைத்துக்கொண்டு, அல்லது இஸ்ரவேல் திருப்பி தாக்குவதை வைத்துக்கொண்டு, இவர்களுக்கு துணையாக வருகிற நபர்களை வைத்துக் கொண்டு தீர்க்கதரிசனங்கள் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இன்றைக்கு அது அல்ல தேவை. இன்றைய காலகட்டத்துக்கான தேவை மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பெறாத மனிதனுக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த தீர்க்கதரிசனம் உரைத்து என்ன பிரயோஜனம்?
ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மீண்டும் வரப்போட்டார். அல்லேலூயா. அதுவே என்னுடைய செய்தியாக இருக்க வேண்டும். அதுவே என்னுடைய விசுவாசத்தினுடைய அடித்தளமாக இருக்க வேண்டும். அவன் அதை பேசிட்டு அதுக்கு அவன் பதில் கொடுத்திருந்தானா, அதுக்கு பிறகு டைம் இருந்தா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். ஈரான் என்ன பண்றான், இஸ்ரேல் என்ன பண்றது, ஆனா அதை விட்டுட்டு ஒரு பெரிய தேசத்துல 146 கோடியையும் தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு தேசத்துக்குள்ள உட்கார்ந்து 3000 மக்களிடங்கள் இன்னமும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற தேசத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே யுத்தம் நடக்குது. அதுக்கு காரணம் இது, இங்கே பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது, அதற்கான காரணம் இது என்று சொல்லி நீ எதையோ விதைச்சிக் கொண்டிருப்பாயானால், அதை பார்த்து சபை மயங்கிக் கொண்டிருக்குமானால், ஐயோ பரிதாபம். தேவனுடைய நோக்கத்துக்கு திரும்ப. ஊழியனாக இருந்தாலும் தேவனுடைய நோக்கத்துக்கு திரும்ப வேண்டும். கேட்கிற விசுவாசியாக இருந்தாலும் தேவனுடைய நோக்கத்துக்கு திரும்ப வேண்டும். இப்ப இந்த இடத்துல வாங்க, ஒரு குரூப் பொறாமையினால நிறைஞ்சிருக்குது, ஒரு குரூப் பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்குது. பரிசுத்தாவில நிறைஞ்ச கூட்டம் எப்பொழுதும் இந்த தேசத்துக்கு எது தேவையோ, எது முதன்மையானதோ அதையே பகிர்ந்தளிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த தேசத்துக்கு எது தேவையோ அதையே முதலாவது பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிற இந்த கூட்டம் பகிர்ந்தளிக்கும். இந்த உலகத்துக்கு தேவை பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, இந்த உலகத்துக்கு தேவை வேலை வாய்ப்புகள் அல்ல, செல்வ செழிப்பு அல்ல. இந்த உலகத்துக்கு தேவை மனம் திரும்புதலும் பாவம் அல்ல. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தா கூட அதை சரியா பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தெளிந்த புத்தியோடு பயணிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார்.